தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த நாளில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க விரும்புகின்றேன். ஆலோசனை. சாலமோன் ராஜா பாருங்க, அவருடைய நாட்களில் வாழ்ந்த அரசர்கள் மத்தியில் அவர் தான் டாப் நம்பர் 1 இருந்தார். அவனை போல ஞானம் உள்ளவன் அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. சகல காரியங்களை குறித்தும் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு அவ்வளவு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த சாலமோன் ராஜா எழுதுகின்றார், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று. நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம உலக பிரகாரமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது, ஆவிக்குரிய ரீதியில் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்முடைய பொறுப்புகள் பெருகும்போது, நம்முடைய வாழ்க்கையில்
செழிப்புகளும் அதுபோல் கர்த்தர் கொடுக்கின்ற ஐஸ்வர்யமும் பெருகும்போது, நல்ல ஜாப்பில் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக ஆலோசனை தேவைப்படுது. சிலவங்க சொல்லுவாங்க, யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, தன்னை நிற்கிறவன் என்று சொல்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். அதுதான் இந்த இடத்துல இப்போ சாலமோன் அவர் ஆக்சுவலாட்டு பிரசங்கியின் புத்தகத்தை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. நீதிமொழிகளின் புத்தகத்தில் பெரும் பங்கு அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எந்தளவு ஆண்டவர் உயர்த்துகின்றாரோ, ஆசீர்வதிக்கிறாரோ, கனப்படுத்துகின்றாரோ அந்தளவு நீங்களும் எல்லாவற்றுக்கும் பாத்திரமாக இருக்க ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவுசெய்து நம்மளுடைய எவ்வளவோ பெரியவங்க வயசில் இருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள் ஆலோசனைகளாக தான் நமக்கு கிடைக்கிது. வேதத்தில் எத்தனையோ பேர் நம்மளுடைய ரொம்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுபோல் பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கவுன்சிலிங் கொடுப்பார். அப்படிப்பட்ட கவுன்சிலிங் உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, வேதத்தின் அடிப்படையில் அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்தளவு நீங்கள் கவுன்சிலிங்கை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, எந்தளவு நீங்கள் ஆலோசனையில் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அந்தளவு உங்களோட வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம், வேதத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி உண்டு. 1 சாமுவேலில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏலி பிரதான ஆசிரியனாக இருக்கின்றார். அவருடைய ஆலயத்தில் சாமுவேலுடைய அம்மா அன்னாள் தன்னுடைய பொருத்தனையின்படியே பிள்ளையை கொண்டு விட்டுறாங்க பணிவிடை ஊழியம் செய்வதற்காக. ஏலியினுடைய பார்வையில் சாமுவேல் ஆலயத்தில் என்ன செய்கிறாரு, பணிவிடை செய்கிறாரு, சின்ன பிள்ளை. அப்போ அவருக்கு தேவனுடைய குரலை பற்றி தெரியாது, அவர் தேவனுடைய வயசை கேட்டதும் கிடையாது. அப்போ அந்த ஆலயத்தில் ஒரு நாள் இரவு நேரத்தில் தேவநாயக கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. பாருங்க, கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். ஆண்டவருடைய குரல் சாமுவேலுக்கு வருது. சாமுவேலுக்கு ஆண்டவருடைய குரல் அதுக்கு முன்னாடி அவன் கேட்டது கிடையாது. அது இரவு நேரத்தில் அவன் படுத்திருக்கும் போது அந்த குரலை கேட்ட உடனே தன்னுடைய ஊழியக்காரன் அவர் தான் தன்னை கூப்பிடுறாருன்னு நினச்சிட்டு போய் ஆசாரன்ட்ட கேட்குறாரு, என்னை கூப்பிட்டீங்களா? ஆசாரன் இல்லை, போய் படுத்துக்கோன்னு சொல்கிறாரு. பழையபடியும் அதே குரல் கேட்குது. பழையபடியும் ஏலிட்ட கேட்குறான். இப்போ ஏலி புரிஞ்சுக்கிட்டுறாரு, தேவன் தான் அவனை கூப்பிடுறாருன்னு. ஆகவே அருமையான ஒரு கவுன்சிலிங்கை ஏலி என்ன செய்கிறாருன்னா சாமுவேலுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லின்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான். பாருங்க, ஒரு கவுன்சிலிங் கூப்பிடாரு. இனி ஒரு சவுண்ட் அப்படி எனக்கு வந்துன்னு சொன்னால் நீ என்ன சொல்லணும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஊழியக்காரர் சொல்லி கொடுக்குறாருங்க. அந்த கவுன்சிலிங்கை அந்த அந்த ஊழியக்காரர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரு. பழையபடியும் ஆண்டோடைய சத்தம் அவனுக்கு உண்டாகும் போது அவன் அவ்வளோ பயமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். பழையபடியும் சொல்கிறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாருங்க, இஸ்ரவேலில் ஒரு காரியம் நடக்க போகுது. அது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. சாமுவேல் அந்த காரியத்தை என்ன செய்யறான் கேட்டு அதன்படி நடந்து கொள்கின்றான். அந்த இடத்துல ஏலியின் கவுன்சிலிங், ஏலியின் ஆலோசனை தேவனுடைய குரலை சாமுவேல் கேட்குறதுக்கு ஒரு பிரதானமான காரியமாக அமைந்தது. நம்ம கூட ஊழியத்தில் புதுசாக வரும்போது சில விஷயங்கள் நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது.
நாங்கள்லாம் ஊழியத்தில் புதுசாக வரும்போது சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, புரியாது. அப்போ நாங்கள் எங்களுடைய ஹெட் பாஸ்டர்கிட்ட நாங்கள் பேசும்போது, ஊழியர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படி வந்தால் இப்படி நடந்துக்கணும், இப்படி வந்தால் இப்படி நடந்துக்கணும். இன்றைக்கி நாங்கள் எங்கள் சபாட்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்குறோம். எப்பொழுதுமே பாருங்க, எந்த அளவு நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்களோ அந்தளவு ஆலோசனை உங்களை எங்கேயே கொண்டு போவோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் முக்கியமான ஒரு கவுன்சிலிங் சாமுவேலுக்கு ஏலி கொடுத்தது. அந்த கவுன்சிலிங்கை கொடுத்து சாமுவேல் அதை ஏற்றுக்கொண்டபடியினால்தான் கர்த்தருடைய குரலில் அவனுக்கு தெளிவாக கேட்க முடிஞ்சது. சாமுவேல் ஒரு பிரபலமாக தீர்க்கதரிசியாக மாற ஏலியின் அந்த அட்வைஸ் தான் காரணமாக அமைஞ்சுது. ஒருபோதும் மறந்து போகாதீங்க. அதுபோல் நீங்கள் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அப்போஸ்தலர் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு விசேஷித்த ஒரு காரியம். ஏற்கனவே உங்களுக்கு கொர்நேலியு என்றும் ஒரு மனுஷனை குறித்து தெரியும். அவர் ஆக்சுவலாக தேவ பக்தி உள்ளவர், தேவனுக்கு பயந்தவர், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மம் செஞ்சவர், எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் தேவபக்தி உள்ளவராக இருந்தபடினால அவரோடு கூட அவருடைய வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தாங்க. இவர் எப்பொழுதுமே 4 பேருக்கு நல்லது செய்வார், ஜெபம் பண்ணுவார். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு நாள் வீட்டில் ஜெபம் பண்ணுறாரு. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய இந்தியா டைம் 3 PM ப்ரிப்பேர் 3 மணிக்கு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு தூதன் வந்து இவரை கூப்பிடுறாரு. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், தேவதூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனடியனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புகிறாரு. இவனுடைய எல்லா கொர்நேலியு என்னும் பக்தனுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு தெரியும். நாம் தன்னுடைய ஒரு தூதனை அனுப்புகிறாரு. தூதன் சொல்கிறாரு, உன் ஜெபமும் உன் தர்மமும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னிதியில் வந்து எட்டி இருக்குது. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஒரு கடற்கரைக்கு பேரை சொல்லி கொடுக்குறாரு. யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பி. என்ன பேர்? சீமோன், ஊழியக்காரர். தேவதூதன் சொல்கிறாரு, ஊழியக்காரருடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, நீ அவங்க வீட்டுக்கு போ. அவன் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறான். அவனை நீ நிசி உன் வீட்டுக்கு கூட்டு வா. அவன் வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். சிலவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, ஓகே, என்கிட்ட தேவதூதன் பேசுகிறாரு, ஓகே, நான் மறக்கவே மாட்டேன். ஆண்டவரும் பேசுவார், தேவதூதரும் பேசுவார். இந்த இடத்துல தேவதூதன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு ஊழியக்காரர் இருப்பார், அவரை உன் வீட்டுக்கு கூட்டு வா, நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு சொல்லுவார். எப்பொழுதுமே உலக பிரகாரமாக நம்ம மாம்சத்தில் இருக்கும்போது நமக்குன்னு கவுன்சிலிங் கொடுக்க ஆண்டவர் உண்மையிலேயே நிறைய ஆட்களை வச்சுருப்பார். அது தேவனே கவுன்சிலிங் கொடுக்கலாம், தேவனுடைய தூதர்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரங்க கவுன்சிலிங் கொடுக்கலாம், சாதாரண ஒரு அபிஷேகிக்கப்பட்ட விசுவாசியோட உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். தயவுசெய்து கவுன்சிலிங்கை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்தீங்க, மறுக்காதீங்க, வெறுக்காதீங்க. பைபிள் வசனம் சொல்லுது, புத்திமதிகளை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவனா. ஒரு புத்திமதியில் இருக்கிறவன் யார்? மிருக குணமுள்ளவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. திருமுறை சொல்லுது, நீ ஆலோசனையை கேட்டால் நீ என்ன செய்வாய்? கனமடைவாய். ஆலோசனை எல்லா இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க. பழைய ஏற்பாட்டில் யாரை பார்த்தோம்? சாமுவேல். அவர் தன்னுடைய பிரதான ஆசிரியனுடைய அந்த ஆலோசனையை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் கூப்பிடும்போது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னும் முதலாவது அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன செய்யணும்? அவன் பாருங்கள், ஆண்டுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்குது. தன்னுடைய பிளானிங்கை அவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. சின்ன பிள்ளை சொல்கிறாரு, அவன் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டுறான்.
தொடர்ந்து திரும்ப சொல்லுது, அவன் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக அவன் வாழ்ந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுபோல் புதிய ஏற்பாட்டில் சாதாரண ஒரு விசுவாசி கொர்நேலியு, அவனுடைய ஜெபம், அவனுடைய உபவாசம், அவனுடைய தான தர்மங்கள், அவனுடைய குடும்பத்தோடு கூட அவன் பயப்படக்கூடிய பயம் எல்லாமே தேவ சமூகத்தில் போய் சேர்ந்துடுச்சு. தேவன் ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறாரு. முதலாவது ஒரு ஏஞ்சலை அனுப்புகிறாரு. அப்போ ஏஞ்சலேருந்து இவருக்கு நற்செய்தி சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு போ, ஒரு ஊழியக்காரர் இருப்பார், அவருடைய வீட்டுக்கு கூட்டு போ, நீ செய்ய வேண்டிய கருத்தை அவருக்கு சொல்லுவார்னு சொல்கிறாரு. உண்மையிலே பாருங்கள், தேவதூதன் போனதுக்கு பின்னாடி இந்த கொர்நேலியு என்ன செய்கிறாருன்னா, சில விசேஷித்த ஆட்களை அழைப்பித்து அனுப்பி பேதுருவை அவருடைய வீட்டுக்கு வரும்படியாக செய்கிறாரு. பேதுரு அந்த இடத்துல கவுன்சிலிங் கொடுக்குறாரு. கொர்நேலியு குடும்பம் மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல வந்த அவருடைய உறவினர்கள், சிநேகிதர்கள், அயலகத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே எப்பொழுதுமே ஆலோசனை கேளுங்க, ஆலோசனை கீழ்ப்படியுங்க, ஆலோசனை வார்த்தையில் கை கொள்ளுங்க. உங்கள் லைஃப் ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அநேக ஆலோசனைக்காரர் உண்டாக இருந்தால் நலமாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலோசனைகளை வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து உங்களுடைய சத்தம் கேட்கவும் வாழ்கின்ற பகுதியில் ஆண்டவரை வெற்றிகரமாய் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழவும் உதவி செய்யும். அப்படியே செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.